என் தங்கமே, இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அதிசய நாள். நீ இதை செய்கிறாய் என்றால், ஒரு எலுமிச்சம் பழம் உன் வீடு முழுவதும் செல்வ வளம் கசிய வைக்கும். இந்த சொந்த வீட்டில் தங்கம் கிடைக்க வேண்டுமா? நீ வாங்க நினைக்கும் நிலம் உன்னையே தேடி வர வேண்டுமா? யாரையும் கெஞ்சாமல் பணம் கொட்ட வேண்டுமா? அப்படியானால் இந்த நிமிஷம் என் வார்த்தைகளை மனதுடன் கேள். ஒரு பசுமையான, பசு பழுத்த எலுமிச்சையை வெள்ளிக்கிழமை காலையில் 6:00 மணி முதல் 7:00 மணிக்குள் எடுத்து உன் வஸ்திரம் மேல் வைத்துவிடு. நீ அணிந்திருக்கும் சுடிதார், சேலை, டாப் எது வேண்டுமானாலும் உன்னோடு நேரடியாக தொட்டிருக்கும் துணியின் மீது அந்த எலுமிச்சையை வைத்துவிட்டு, எனது பெயரை மனதில் கூறு, நித்திகா தேவி நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன் என்று. அந்த நிமிஷத்திலேயே எலுமிச்சை ஒரு பச்சை எண்ணெயின் வாசனையை வெளியிடும். அதே நிமிஷத்தில் ஒரு நிதி வாசல் உன் மீது திறக்கத் தொடங்கும். தங்கமே, அந்த எலுமிச்சையை எடுத்தபின், ஒரு சிறிய கிண்ணத்தில் உப்பு, ஒரு சிட்டிகை மட்டுமே, ஒரு சிறு வெல்ல துண்டு, முந்தானி அளவில், ஒரு பூஜை தட்டில் வைத்து அந்த எலுமிச்சையை நடுவில் வெட்டி இரண்டாக பிளக்கும் நிமிஷம் உன் உள்ளத்தில் நானும் என் கைகளும் பிளந்து செல்லும். இந்த எலுமிச்சை உன் வீட்டு நுழைவாயிலில் வைக்க வேண்டும். இடது பக்கம் ஒரு துணிக்குள் போட்டு வைக்கும். எதற்காக தெரியுமா? அது உன் வீட்டிற்குள் செல்வ சக்தியை இழுத்து கொண்டு வரும். நிதி தேவி பூஜைக்குள்ளே வராமல், அந்த இடத்தில் நின்று உன் வீடு முழுவதும் செல்வ சக்தியை வட்டமாக சுற்றச் செய்யும். அந்த பிளப்பட்ட எலுமிச்சையை வைத்து விடும் முன், கீழ்காணும் ஒரு வரி ஸ்விட்ச் வார்த்தையை மனதிலோ அல்லது மெளனமாகவோ கூறு. அமுத வெளிச்சம், செல்வநதி, ஆளுமை. இந்த 3 வார்த்தைகளில் 3ம் உன்னுடைய எதிர்கால பண செல்வத்தை கட்டுப்படுத்தும் விசைகள். அமுத வெளிச்சம் என்பது உன் மேல் வந்து விழும் தெய்வீக உண்டியல். செல்வநதி என்பது தொடர்ந்து வரும் பண ஓட்டம். ஆளுமை என்பது அந்த பணத்தை கையாளும் உன் திறமை. தங்கமே, இந்த ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் நீ ஆடி வெள்ளிக்கிழமை செய்து பார்த்தால், 2 நாட்களில் உன் வங்கிக் கணக்கில் வராத பணம் வந்துவிடும். யாரிடமும் உதவி கேட்காமல் இருந்த அந்த நாள்கள் முடிந்துவிடும். நீ பார்க்காமல் ஒளிந்திருக்கும் நிதி வாயில்கள் திறக்கப்படும். பண வசதி என்பது நினைத்தாலே வரும் ஒரு கனவு அல்ல. அது ஒரு தயாரிப்பு. நீ தயாராகும் நிமிஷத்தில் பணம் உன்னை தேடி வரும். இதை நான் சொல்வது ஒரு போதனைக்காக அல்ல என் தங்கமே, இது அனுபவத்தின் உன்னத சாட்சி. நானே இவ்வாறு என் அங்கீகாரம் கொடுத்த பிறகு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறேன். அந்த எலுமிச்சையை பிளந்த பின், நீ அதை நீராடும் இடத்தில் ஒரு மூலை அல்லது பூஜை அறையில் வைக்கும். 3 நாட்கள் வரை அந்த எலுமிச்சை காய்ந்துவிட்டாலும் அவன் செயல் நடந்து முடிந்திருக்கிறது. 3வது நாளில் அந்த எலுமிச்சையை எடுத்து தூக்கி போட வேண்டாம். அதை பசுமை உள்ள ஒரு தாவரத்தின் அடியில் வெற்று மண்ணில் புதைத்துவிடு. அதாவது, நீ பண வாசல் திறக்க அந்த பூமியில் ஒரு விதையை புதைத்தது போல. எந்த எதிர்மறை சக்தியும் உன்னை தீண்ட முடியாது. ஏனெனில் அந்த எலுமிச்சை ஒரு அருள் வட்டமாகும். அந்த சுத்தமான வாசல் வழியே தான் செல்வமும் நட்பும், குடும்ப அமைதியும், சொந்த வீட்டும் உன்னை நோக்கி ஓடும். தங்கமே, நீ இதை செய்யும் போது சிரித்துச் செய். மனதில் நம்பிக்கை கொண்டு செய். எந்த சந்தேகமும் இல்லாமல் செய். உனக்கு ஒவ்வொரு முறையும் நானே வழிகாட்ட இருக்கிறேன். இந்த நிமிஷம் நீ உன் இருகைகளையும் என் முகத்தை நோக்கி வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் என்னிடம் சொல், நித்திகா தேவி, பண வரவிற்காக உங்கள் ஒளியை நாடுகிறேன். அந்த ஒளி, அந்த எண்ணம் என் அருகே வரும். என் திருவடியில் ஒவ்வொரு வார்த்தையும் கிடைக்கும். உனக்காக நான் ஒரு பசுமையான செல்வ பூமியை விரித்து வைப்பேன்.
உன் காலடி அதில் படும்போது பணம் தோன்றி வாழ்வில் ஜொலிக்கும். நான் சொல்கிறேன் தங்கமே, வெள்ளிக்கிழமை காலையில் நீ எழும் தருணத்தில் உன் கைகளை கம்பி போல நீட்டிக்கொள்ள வேண்டும். நான் செல்வத்தின் பெண், பணம் என் பக்கமே வர வேண்டும் என்று கூறு. பிறகு அந்த எலுமிச்சையை எடுத்து வைத்து பிளத்து ஸ்விட்ச் வார்த்தையை கூறி பூஜை அறையில் வைக்கும்போது உன்னிடம் இருந்து எதிர்மறை சக்திகள் ஒதுங்கும். அதிக நேரம் பேச தேவையில்லை. அதிக பொருட்கள் வேண்டியதில்லை. ஒரு எலுமிச்சம் பழம் போதும். அது உனக்காக ஒரே நேரத்தில் பாதுகாப்பும் செல்வத்தையும் சீரும் கொண்டு வரும். தங்கமே, உன் வீட்டில் இருந்தாலே பணம் வரும் என்ற நம்பிக்கையை வைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தால் இந்த வெள்ளிக்கிழமை அதை மாற்றும். நீ செய்யும் இந்த சின்ன பரிகாரம் உன்னுடைய வாழ்க்கையின் மாபெரும் திருப்புமுனையாகும். நித்திகா தேவி உன் வீட்டிற்குள் வந்து வாசல் தோறும் ஆசீர்வாதம் செய்யும். உன் கண்கள் அதை உணராது போகலாம். ஆனால் உன் வாழ்க்கை மாற்றம் அது நடந்ததின் ஆதாரம். வீட்டிற்குள் பணம் மட்டும் அல்ல, புதிய வாய்ப்புகள், தொழில் மாற்றங்கள், எதிர்பாராத வருமானங்கள் அனைத்தும் ஒரு செல்வத்தூராக கசியத் தொடங்கும். தங்கமே, எவ்வளவு பணம் வேண்டுமோ கேள். சந்தேகிக்காதே. அந்த எலுமிச்சை உன் வாயிலில் இருப்பது வரை அது உன்னை ஏழ்மையின் வாசலிலிருந்து வெளியே இழுத்து செல்வத்தின் சன்னதிக்குள் அழைத்துச் செல்லும். நாளொரு நாள் நீ நினைத்த பணம், நீ எதிர்பார்க்காத கோடிகள் வரை வளரும். இது சாத்தியமா என்று நீ நினைக்கலாம். ஆனால் இது நிச்சயம். நித்திகா தேவி சொன்னதுதான் நடக்கும். எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆனால் நீ இதை நம்பி செய்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையை பார்த்து அனைவரும் வியக்கிறார்கள். வந்த வெள்ளிக்கிழமை, அந்த ஒரு எலுமிச்சை, அந்த ஒரு பிளவு, நீ செய்ததின் பலனை 3 நாட்களிலேயே காண்பாய். உன் கண்கள் கண்ணீரால் நனையலாம், ஆனந்த கண்ணீர். உன் கணவன், குழந்தைகள், பெற்றோர் எல்லோரும் உன்னிடம் பேசும் வார்த்தைகள் மாறும். ஏனெனில் நீ செல்வத்தின் ஊற்றாக மாறுகிறாய். தங்கமே, நித்திகா தேவி உனக்காக ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாள், செய். பிசகாதே. நேரத்தில் செய். நம்பிக்கையோடு செய். அவ்வளவே. இன்று நீ இந்த பேச்சை கேட்டவுடன் நாளைக்கு எலுமிச்சை வாங்கி பேணிவை. வெள்ளிக்கிழமை காலை அதை எடுத்து உன் வழி தொடங்கிவை. மறக்காமல் அந்த 3 வார்த்தைகள். அமுத வெளிச்சம், செல்வநதி, ஆளுமை. இவை உன் வாழ்க்கையின் 3 தூண்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு பரிகாரம் செய். வெற்றி, செல்வம், அமைதி உன் வீட்டிற்குள் வந்து குடியிருக்கும். நான் நித்திகா தேவி. உனக்காக இருக்கிறேன். என் அருள் உன்னோடு இருக்கிறது. என் தங்கமே, ஆடி வெள்ளிக்கிழமை என்பது வெறும் ஒரு நாளல்ல. இது ஒரு சக்தி கூடிய இரவு. இந்த பூமியின் எல்லா தெய்வங்களும் விழிக்கும் நேரம். அந்த நேரத்தில் நீ ஒரு சிறிய முயற்சி செய்தால் கூட அதற்கான பலன் கணக்கில்லாமல் பெருகும். ஒரு எலுமிச்சம் பழம், அதுவே இப்போது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி என்று சொன்னால் நம்புகிறாயா? நான் சொல்றது உண்மைதான். வெள்ளிக்கிழமை காலை எழுந்தவுடன் பசுமை நிறைய உள்ள ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உன் கைகளை நன்றாக துலக்கிக் கொண்டு அதை உன் இருகையில் வைத்துக்கொள். அதை எடுத்து உன் வீட்டின் நுழைவாயிலில் தெற்கு பக்கம் வைத்து பாரு. இந்த எளிய செயல் உனக்கு திருவிழா மாதிரியான மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது. ஏனெனில் இந்த எலுமிச்சம் உன் வீட்டிற்குள் நுழையும் பணத்திற்கான வாசலை திறக்கப் போகிறது. எலுமிச்சம் என்பது ஒரு தூய்மை சக்தி. அது கெட்ட சக்திகளை வெளியே தள்ளும். அதனால்தான் நீ சுடுநீர் கொதிக்கும்போது கூட லெமன் சாறு சேர்த்தால் அது தூய்மையை கூட்டும். அதேபோலவே இந்த ஆடி வெள்ளியில் எலுமிச்சம் உனது வாழ்வில் இருக்கும் இறுதி தடைகளையும் தூக்கி எறியும்.
எனவே என் தங்கமே, இந்த எளிய பரிகாரம் செய்வதற்கு முன் உன் மனதை அமைதியாக்கிக்கொள். ஒரு வெறும் நீர்க்குடம் எடுத்து அதில் சுத்தமான குடிநீரை நிரப்பவும். அதை அருகில் வைத்து ஒரு எலுமிச்சம் பழத்தை நறுக்காமல் முழுமையாக உன் இருக்கையிலும் சற்று நேரம் வைத்திரு. உன் கண்களை மூடி உன் மனதின் ஆழத்தில் நீ விரும்பும் பணத்தை கற்பனை செய். அது எவ்வளவு என்றாலும் பரவாயில்லை. நீ அதை எப்படி பயன்படுத்தப் போகிறாய் என்பதையும் கற்பனை செய். உன் வீடு, உன் குடும்பம், உன் ஆசைகள் எல்லாமே அந்த பணத்தால் நிறைவேறுவதை காண்பி. பின் அந்த எலுமிச்சம் பழத்தை நீர் குடத்தில் வைத்து அதில் சில சொற்களை மெளனமாக உச்சரித்து அந்த நீரை குடி. அந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலிருந்து வரவேண்டும். அவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும். உணர்வோடு இருக்க வேண்டும். எலுமிச்சம் உன் உள்ளத்தை தூய்மை செய்யும். நீர் உன் வாழ்வை சுத்தமாக்கும். இந்த இரண்டும் சேர்ந்துவிட்டால் தேவி எனக்கு உரிமையாய் வருகிறாள். உன் பக்கத்தில் நிற்கிறாள். இதுவே அந்த ஆடி வெள்ளி செய்யும் சக்தி. நீ செல்வதற்கான வழி தடைப்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு செயல் அதை திறக்கச் செய்யும். யாராவது உன்னை நம்பாமல் இருந்தாலும் இந்த பரிகாரம் உனக்கான நம்பிக்கையை உன்னிடமுள்ளவர்களிடம் உருவாக்கும். ஏனென்றால் பணம் என்பது வெறும் காகிதமில்லை. அது ஒரு அலை. நீ அதை அழைக்கும் போது சரியான அதிர்வெண்ணில் அழைத்தால் அது தவிர்க்க முடியாமல் உன்னிடம் வரவேண்டும். இப்போது கேட்டால், நான் ஒரு எலுமிச்சம் வைத்து நீர் குடிக்கிறேன். எப்படி அது பணமாக மாறும் என்று. ஆனால் என் தங்கமே, இது ஒரு நம்பிக்கையின் கணம். நீ உண்மையோடு செய்தால் அதற்கான நிகழ்வுகள் உன் எதிரில் அலைமோதும். பணம் கிடைக்கும் வழிகள் உருவாகும். யாரோ ஒரு பழைய கடனை திருப்பி தருவார்கள். உன் கையில் பணம் இல்லாமல் இருந்தாலும் ஒருவரும் உனக்கு உதவ துடிப்பார்கள். இதில் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனெனில் நீ அவளுக்கு நித்திகா தேவி, என் சக்தியின் அங்கமாக இருப்பதால். உன் விழிகளில் நான் இருக்கிறேன். உன் குரலில் என் வார்த்தைகள் ஒலிக்கின்றன. அந்த ஒரே நாள், வெள்ளிக்கிழமை, அது உன் வாழ்வில் புது ஆரம்பமாக இருக்கப் போகிறது. அதற்கான முதல் படி தான் அந்த எலுமிச்சமும் நீரும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்ய ஆரம்பி. ஒவ்வொரு வெள்ளிக்கும் நீ உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பாய். ஆரம்பத்தில் அது சிறியது போல தோன்றலாம். ஆனால் அதை கவனித்து நோடு. ஒரு மாசம் கழித்து நீ ஒரு பெரிய வேறுபாட்டை உணருவாய். உன் கணக்கில் பணம் இருக்கிறது. உன் பையில் செலவுக்காக யாரிடமும் பணம் கேட்க தேவையில்லை. ஏன் தெரியுமா? நீ கேட்டதற்கு முன் என் பிரார்த்தனை உன் பெயரில் சென்று விடுகிறது. இந்த ஆடி வெள்ளி என்பது சும்மா ஒரு நாளாக இல்லை. அது உன் வானத்தை மாற்றக்கூடிய ஒரு வாயில். நீ எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் கேள். என் மேலான விசுவாசத்தோடு கேள். நான் தரமாட்டேன் என்றெல்லாம் ஒரு சந்தேகம் கூட இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஆனால் முழு நம்பிக்கையோடு செய்தால் அதற்கான அடையாளம் அந்த இரவிலேயே கிடைக்கும். உன் கைபேசியில் ஒரு அழைப்பு வரும். யாரோ உனக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். யாரோ உனக்காக ஒரு பணம் செல்லும் வாயிலை திறக்கிறார்கள். இப்போது நினைத்து பாரு, நீ வெறும் ஒரு எலுமிச்சம் பழத்தை கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறாய். ஆனால் முடிவில் நீ அடையும் செல்வம் எண்ண முடியாத ஒன்று. அதற்கான முதல் பரிகாரம் இன்றே செய். ஏனெனில் அந்த வெள்ளி தினம் கைகூட அந்த நிமிஷத்தை நீ தவறவிட்டால் இன்னொரு மாதம் காத்திருக்க வேண்டியிருக்கும். நீ முயற்சி செய்தால் மட்டும் தான் நான் உனக்கு சத்தியம் சொல்லுகிறேன், உனது வாழ்வில் ஏழை என்பது ஒரு வார்த்தையாக மட்டுமே இருக்கப் போகிறது. உண்மையில் உன் சந்ததிகள் கூட நினைப்பார்கள், இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்று.
ஆனால் உனக்கு தெரியும், அது அந்த எலுமிச்சம் பழத்தின் சக்தி. அது அந்த ஒரு நம்பிக்கையின் முதல் கட்டம். என் ஆசீர்வாதம் உன் மீது உள்ளது. உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கட்டும். ஒரு நாளும் தவிக்க வேண்டாம். ஒரு ரூபாய் கூட இல்லாமல் கதவுகள் மூடிய அனுபவத்தை மீண்டும் பார்க்க வேண்டாம். இன்று ஒரு முடிவை எடு. உன் வாழ்க்கை பணத்தால் நிரம்ப வேண்டுமென்று தீர்மானி. நான் உனக்கு காத்திருக்கிறேன். அந்த வெள்ளிக்கிழமையை தொடு. அந்த எலுமிச்சத்தை பார்த்து பேசு. அது உன்னிடம் பேசும். பணம் என்பது ஒரு அலை. நீ அதனை ஈர்க்கிறாய். அதற்காக நான் உனக்குள் வைக்கிற ஒளி ஒரு தீபமாக இன்று பொலிவாகிறது. அது ஒருபோதும் சாமான்யமானது இல்லை. உன் கைகளில் இருந்த அந்த ஒரு எலுமிச்சம் பழம் உன் வாழ்வில் ஒரு பொன் வாசலை திறக்கப் போகிறது. என் தங்கமே, அந்த ஒரு எலுமிச்சை என்று சொல்லும்போது சாதாரணமா நினைக்காதே. அது உன் வாழ்க்கையை திருப்பி எழுதக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உபாயம். வருமானம் இல்லாமை, கடன், மன அழுத்தம், யாரிடமும் கை நீட்டும் நிலை எல்லாம் ஒரு பக்கமா போயிடும். வரும் ஆடி வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:41க்கு எழுந்தவுடன் ஒரு எலுமிச்சையை எடுத்து அதில் உன் ஆசைகளை மனதுக்குள் சொல்லிக்கொள். இந்த எலுமிச்சையிலிருந்து என் வீட்டுக்குள்ளே பணம், அமைதி, சுகம் எல்லாம் வந்து குடைந்து வாழட்டும் னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சையை சாமான்யமா வைத்திருக்கும் இடத்துல இல்லை, பணத்தை வைக்கக்கூடிய இடத்துல வைத்துரு. கண்ணுக்கு தெரியாம வை. யாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லாதே. இது ஒரு ரகசியம். நிதிகா தேவி உனக்கு சொல்லும் ரகசியம். எலுமிச்சையிலே சக்தி இருக்குது. அது ஒரு தூய சக்தி. நீ மனசார நம்பி அதை வைத்த உடனே உன் வீட்டில காற்றே மாறும். பணம் வர மாட்டேன் என்று தட்டிக் கேட்ட பல மாதங்கள் பின்னாடி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த எலுமிச்சையை வைத்த நாள் முதல் உனக்கு பணம்தான் தேடி வர ஆரம்பிக்கும். இது கனவில்ல, கற்பனை இல்ல, ஒரு உண்மை. என் வார்த்தையை நம்பு. நீ இதுவரை என்னை நம்பி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி நன்மை கண்டதுண்டு. இந்த எலுமிச்சை பரிகாரம் உன் வாழ்க்கையே திசை மாற்றும். வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே எலுமிச்சையை வாங்கி வைத்துக்கோ. கசடு இல்லாத, பச்சையான, சுற்றும் சுற்றான ஒரு எலுமிச்சை. அது எப்போதுமே ஒரு வளத்தின் அறிகுறி. அதுக்காகத்தான் இந்த பரிகாரம் இதழ்களில், புத்தகங்களில், பெரியவர்கள் வாயில் பேசப்பட்டது. ஆனா இன்று அதை உன் வருமானம் பிரச்சனைக்கு தீர்வாக நானே சொல்றேன். உன் கையில் ஒரு எலுமிச்சை இருந்தா போதும். கடன்களும் ஓடும். பணம் தேடி வரும். இந்த பரிகாரம் சாமான்யமா தெரிந்தாலும் அதுக்குள்ளே நிதிகா தேவியின் பார்வை இருக்குது. என் ஆசி இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த எலுமிச்சையை பார்த்து என் வீட்டுக்கு பணம் குடைந்து வரட்டும் னு மனதுக்குள்ள சொல்லிக்கோ. ஒவ்வொரு நாளும் அதை இடம் மாறாமல் அந்த பையில வச்சு வை. ஏதாவது ஒரு பழைய பையை எடுத்து அதுல பணம் வைப்பது போல அந்த எலுமிச்சையையும் வை. ஒரு விகிதாசார சின்னம் போல அது பணம் ஈர்க்கும். அதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டியது ஒன்னும் இல்ல. பாசி பிடிச்ச மனநிலை இல்லாமல் இருக்கணும். சந்தேகத்துக்கே இடம் இல்லாம இருக்கணும். நாள்தோறும் அந்த எலுமிச்சையை பார்த்து நன்றி சொல்லு. நான் பணக்காரி ஆகுறேன் னு சொல்லு. என் வீட்டுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு னு சொல்லு. நிதிகா தேவி, உங்க ஆசி எனக்கு கிடைச்சிருக்கு னு மனதார சொல்லு. உன் குரல் உன் வாழ்க்கையை மாற்றும். என் அருள் உன்னோட இருக்கும். இது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமைக்கு மட்டுமில்லை. இவ்வருஷம் ஆடி வெள்ளிக்கிழமை பூரண சக்தி வாய்ந்தது. நீ இந்த பரிகாரம் பண்ணுனா அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு வழியில பணம் உன்னை தேடிக் கொண்டு வரும். ஒருவரும் உனக்கு பழைய காலம் போல கடன் தர மறுக்க மாட்டாங்க. உன்னாலேயே புதிய சிந்தனைகள் தோன்றும்.
வியாபாரத்திலோ சம்பளத்திலோ லாட்டரியிலோ ஏதாவது வழியில பணம் பாயும். இதுக்குத்தான் நிதிகா தேவி இந்த பரிகாரத்தை சொல்றேன். எனக்கு தெரியுமா, நீ எவ்வளவு நாட்கள் பணத்துக்காக காத்திருக்கறே. ஒரு நிமிஷம் கூட ஒரு ரூபாய்க்காக யாசனை போல இருப்பது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கே தெரியும். ஆனா என்ன செய்வது, சூழ்நிலை அப்படி இருந்தது. இனிமே அவ்வாறு இருக்காது. அந்த சூழ்நிலை தானே இப்படி சொல்லும். இவளுக்கு நிதிகா தேவியின் பார்வை கிடைச்சிருக்கு. அவளை நாம எப்படி தடுப்பது? உன்னை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த எலுமிச்சையில உன்னுடைய சந்ததி, உன் வீட்டு ராசி, உன் வருமானத்தின் ஜன்னல் திறக்கப்படுகிறது. அந்த ஒரு எலுமிச்சை மாதிரி வேற எதுவும் உனக்கு ஒத்த பரிகாரம் தர முடியாது. நீ எதை வேண்டுமானாலும் கேள். அது பணமாகட்டும், வீட்டாகட்டும், வாகனமாகட்டும், கையில பணமாகட்டும், அத்தனைக்கும் தாயானது இந்த பரிகாரம். நான் பார்த்திருக்கிறேன். என் அருளை பெறுற எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த பரிகாரம் பணப்போகிப்பை மாற்றியிருக்கிறது. அந்த உண்மையையே நான் உனக்கும் பகிர்ந்து கொள்றேன். உன் மனசுக்குள்ள உற்சாகம் வரணும். நீ அந்த எலுமிச்சையை எடுக்கும்போதும் வைக்கும்போதும் நன்றி சொல்லும்போதும் மனநிறைவு இருந்தா போதும். ஒரு கையில் நம்பிக்கை, இன்னொரு கையில் எலுமிச்சை இருந்தா வாழ்க்கை எப்படி வறுமையில் முடியும்? முடிவதில்லை. உனக்கே தெரியாம பணம் தேடி வரும். வீடு தேடி வரும். வாய்ப்பு தேடி வரும். நீயே அதிர்ச்சியடைவே. இதோ என் வார்த்தை. அந்த எலுமிச்சை உன் வீட்டுக்குள் வந்த நாளில் இருந்தே உன் நெஞ்சுக்குள் பதுங்கி இருந்த கனவுகள் எல்லாம் பொங்கி பாயும். ஒரு நாளும் வருமானம் இல்லாமல் போகவில்லை. ஒரு நாளும் கை காலி இல்லை. ஒரு நாளும் யாரையாவது கேட்டு ஏங்க வேண்டியதில்லை. இது உன்னுடைய வாழ்க்கை. இது உனக்காக எழுதி வைக்கப்பட்ட ஒரு புது தொடக்கம். அந்த தொடக்கத்தை இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில துவங்கு. ஒரு எலுமிச்சை தான், ஆனா அதுல உனது எதிர்காலம் இருக்கிறது. என் தங்கமே, ஒரு எலுமிச்சம் பழம்தான். ஆனால் அதில் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை உணர்ந்தவுடன் பணம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பெருக்கெடுத்து வரும் என்று பாருங்கள். அந்த எலுமிச்சத்தில் இருக்கும் சக்தி உங்கள் மனம் நிரம்பிய ஆசைகளையும் நீங்கள் கேட்ட திருப்பங்களையும் வரவழைக்கும் வாசல் போல ஆகிறது. வரும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று காலை 6:01 மணி முதல் 6:31 மணி வரை ஒரு பச்சை எலுமிச்சத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை உங்கள் வலது கையால் பிடித்து உங்கள் பணப்பையை மெல்ல தொட்டு வையுங்கள். அதன் பிறகு அந்த எலுமிச்சத்தை உங்கள் வீட்டின் மூலையில் கிழக்கு நோக்கி வைத்து வையுங்கள். இது ஒரு சாதாரண பழம் அல்ல. இதில் உங்களது சக்தியும் உள்ளது. நீங்கள் நம்பும் சக்தியும் உள்ளது. நித்திகா தேவியின் ஆசீர்வாதமும் உள்ளது. இந்த எளிய செயலை செய்வதற்குள் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நான் பணக்காரி ஆகப் போகிறேன். என் வாழ்க்கையில் பண வரவு தடைப்பட்டது போகும். எனது குடும்பம் இனி ஏழை இல்லை என்று சொல்லிக் கொள்கிறீர்களா? இதையே உணர்ந்தவுடன் அந்த எலுமிச்சம் பழம் சுடர் கொடுக்கும். அதுவே உங்களது வீட்டில் பணத்தை பிரவேசிக்கச் செய்யும் ஒளியாக மாறும். வந்த பணம் தங்கிக் கொள்கிறதா? இல்லை, ஒரு வழியாய் போய்விடுகிறதா? அதன் காரணம் உங்கள் வீட்டில் இருக்கும் சில கெட்ட சக்திகள். இந்த எலுமிச்சம் பழம் அந்த சக்திகளை உறிஞ்சிக் கொண்டு உங்களை பாதுகாக்கும். சில நேரம் நீங்கள் பணம் தரும் மனிதர்களை சந்திக்கிறீர்கள். ஆனால் அந்த வாய்ப்பு உங்கள் கையிலிருந்து போய்விடுகிறது. ஏன் தெரியுமா? உங்கள் மனதின் அதிர்வெண் மற்றும் அந்த நேரத்தின் கெட்ட சக்தி ஒன்றாக இணைந்து வேலை செய்யும். இதற்கு தான் நான் இந்த எளிய பரிகாரத்தை சொல்கிறேன்.
அந்த பழத்தை வைத்து வைக்கும் இடத்தில் ஒரு சிறிய வெள்ளை துணியையும் விரித்து அதன்மேல் அந்த எலுமிச்சத்தை வைத்து வையுங்கள். பின்னர் உங்கள் கண்களை மூடி, என் வாழ்க்கையில் இன்று முதல் பணவசதி பெருகட்டும் என்று 3 முறை மனதிலோ நாவிலோ சொல்லுங்கள். இதைச் சொன்ன பிறகு அந்த எலுமிச்சத்தில் உங்கள் சுவாசம் ஒன்றை வைக்குங்கள். அதாவது மூச்சை விட்டு புடைத்து வையுங்கள். அந்த மூச்சில் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை, உங்கள் ஆசை, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் அந்த பழத்தில் தங்கும். அந்த நாளில் சாம்பிராணி தூவவும். அந்த வாசனை அந்த பழத்தின் சக்தியை மேலும் வளர்த்து தரும். நீங்கள் சாம்பிராணியை தூவும்போது மனதிலே சொல்லுங்கள், என்னை நித்திகா தேவி பார்த்து வருகிறார். நான் இனி ஏழையல்ல. என் குடும்பம் இனி கவலையில்லை. என் வீட்டுக்குள் வரும் ஒவ்வொரு ரூபாயும் பெருகட்டும். இந்த வார்த்தைகள் ஒலி அதிர்வெண் போன்றே உங்கள் வீட்டை சூழ்ந்திருக்கும். அந்த நாளில் உங்கள் பணப்பையில் எந்த ஒரு பழைய கடன் நோட்டு இருந்தால் அதை மாற்றுங்கள். புதிய நோட்டுகளை வைத்திருங்கள். அந்த பழைய நோட்டு உங்களது பழைய சங்கடங்களை நினைவுபடுத்தும். அதனால் பணம் தங்க மாட்டாது. புதியதை இழுக்கும். எனது பிள்ளையே, அந்த வெள்ளிக்கிழமை இரவு உங்கள் வீட்டில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி, அந்த எலுமிச்சம் பழத்தை பார்த்து, நான் பணக்காரி என்று ஒவ்வொரு கணமும் நம்புங்கள். அந்த நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை சுழற்சி மாறும். நீங்கள் நேற்று வரை எதிர்பார்த்த பண உதவிகள் இன்றைய நாள் முதல் உங்களை தேடி வரும். அந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒருவருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். அதே போல கடன் வாங்காதீர்கள். அதாவது அந்த நாளில் உங்கள் பண ஓட்டம் உட்பக்கம் நோக்கி இருக்க வேண்டும். வெளியே செல்லக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் தனியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உங்கள் எண்ணங்களில் பணத்தை இழக்கக் கூடாது. நீங்கள் அடுத்த வாரம் பார்த்தால் புரியும். இந்த எளிய எலுமிச்சம் பழ பரிகாரம் உங்கள் வீட்டில் எப்படி மாற்றத்தை உருவாக்குகிறது என்று. உங்கள் கணவரால் வராத பணமும், உங்கள் வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்த பணமும், உங்கள் குழந்தைகளுக்காக வைத்திருக்கும் சேமிப்புகளும் எல்லாம் விரைவாக நிறைவேறும். இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் பணத்தின் வாசலை திறக்கும் ஒரு விசையாக இருக்கும். உங்கள் வீட்டில் தங்க நாணயங்களை வைத்திருப்பவர்கள், அந்த நாணயங்களை அந்த எலுமிச்சத்தின் பக்கத்தில் வைத்து வைக்கலாம். அந்த நாணயங்கள் உங்கள் வீட்டுக்கு மேலும் வளத்தை இழுக்கும். நீங்கள் செல்வதற்கு முன் பணம் தேவைப்படுமா? அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் அந்த பழத்தை பார்த்து, மனதிலேயே வேண்டிய தொகையை சொல்லுங்கள். எனக்கு 10,000 ரூபாய் தேவை. அது நேரத்தில் வந்தாக வேண்டும் என்று தன்னம்பிக்கையுடன் சொல்லுங்கள். அந்த பழத்தின் சக்தி உங்கள் எண்ணங்களை உலகத்திற்கு அனுப்பும். அதை நித்திகா தேவி பிடித்து உங்கள் வாழ்க்கையில் நேர்த்தியான ஒரு வழியாக அந்த பணத்தை அனுப்புவார். பணத்தை ஈர்க்க வேண்டும் என்றால் நம்மிடம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பு சக்தி நம்முடைய எண்ணங்களில் உள்ளது. நம்முடைய நம்பிக்கையில் உள்ளது. நம்முடைய செயல்களில் உள்ளது. அந்த ஈர்ப்பு சக்திக்கு ஆதரவாக இருக்கிறது இந்த எலுமிச்சம் பழம். இதை நீங்கள் விடாமல் செய்து வருகிறீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் ஏழை நிலை சாய்ந்துவிடும். உங்கள் வீட்டுக்குள் வரும் ஒவ்வொரு பணமும் அங்கேயே தங்கும். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. இந்த எளிய பரிகாரத்தின் பின்னால் என் ஆசி இருக்கும். எங்கு பணம் தேவைப்படும் என்றாலும் என் பார்வை அங்கே இருக்கும். அந்த எலுமிச்சத்தில் என் சக்தி இருக்கும். நீங்கள் அதை நம்பிக்கையுடன் பயன்படுத்தினால் மட்டும் போதும். வானம் மழையை தரும்போது பூமி அதை அரவணைக்கும். அதுபோல் நான் தரும் வழிகாட்டுதலை நீங்கள் நம்பிக்கை கொண்டு ஏற்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் செல்வம் வந்து நிலைத்துவிடும். அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக நீங்கள் இந்த பரிகாரத்தை தயாரித்து வையுங்கள். உங்கள் வீட்டில் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்.
ஒரு பழம்தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரும் சக்தியாக இருக்கும். உங்களால் முடியுமா என் தங்கமே? முடியுமேன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் உன் நெஞ்சில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது போதும். இப்போது எழுந்து செல்லுங்கள். அந்த பழத்தை வாங்குங்கள். ஒரு வெள்ளை துணி எடுங்கள். உங்கள் ஆசையை நம்புங்கள். நான் இருக்கிறேன். உங்கள் ஆசை நிறைவேறும். என் தங்கமே, வரும் ஆடி வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு விசித்திரமான நேரம். இந்த காலம் ஒரு கதவுக்கு போல, நீ தயங்காமல் உள்ளே நுழைய வேண்டும். பணம் தேடி அலையும் வாழ்க்கையை ஒரு விசித்திரமான உந்துதலால் நம் பக்கம் இழுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கான சாவி ஒரு எளிய எலுமிச்சை. ஆம் என் தங்கமே, ஒரு எலுமிச்சை போதும். அதை நம்பிக்கையோடு, நேற்றைய வருத்தங்களை விடுவிக்க பயன்படுத்தினால், நாளைய செழிப்பு உன்னை தேடி வரும். நீ செய்ய வேண்டியது மிக எளிது. வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:01 மணி முதல் 6:31 மணிக்குள் எழுந்து, நீர் கொண்டு குளித்து, ஒரு எலுமிச்சையை எடுத்து, அதை 2 துண்டுகளாக வெட்டி, அதன் மீது உன் ஆசையை மனதில் உருக்கமாய் நினைத்துச் சொல். என் வாழ்க்கையில் செழிப்பு வரட்டும். என் வீடு வளம் பொங்கட்டும். எனக்கு தேவையான பணம் எனக்கே உரியது. என்று சொல்லிக்கொண்டு அந்த எலுமிச்சையை பசுமை நிறம் கொண்ட துணியில் கட்டி வைக்க வேண்டும். எங்கே என்றால் உன் பணம் வைத்திருக்கும் இடத்தில், ஜீப்சி பையோ அல்லது அடுக்கில் இருக்கலாம். அந்த எலுமிச்சை உன் பணத்தோடு இருப்பதுவே ஒரு சக்தி. என்னுடன் இருக்கும் அந்த பரிசுத்த சக்தி அந்த எலுமிச்சையின் வழியாக உன் வீட்டிற்குள் நுழையும். அது போலி சொந்தங்களால் ஏற்பட்ட வேதனையை நாசமாக்கும். அது உன் கடன்களை தீர்த்து வைக்கும். ஏனெனில் அங்குள்ள எலுமிச்சையில் நான் பூட்டி வைக்கும் சக்தி ஒரு காவலனாக பணத்தை அழைக்கும். உன் வாழ்க்கை ஓடையின் வழியை மாற்றி வைக்கும். இந்த வெள்ளிக்கிழமை நீ செய்யும் இந்தச் செயல் உனக்காக ஒரு புதிய கதவை திறக்கும். அது வழக்கமான வழியல்ல. அதில் நானும் இருப்பேன். உன்னை வழிநடத்துவேன். என் தங்கமே, இந்த எலுமிச்சையின் சக்தி உன்னால் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரியது. ஏன் தெரியுமா? எலுமிச்சை என்பது சுத்தத்திற்கும் வழி திறப்பிற்கும் நிகரானது. அதற்கு நான் ஒரு சக்தியை ஏற்கனவே பூட்டி வைத்திருக்கிறேன். அந்த சக்தி உன் வாழ்க்கையின் மறைமுகமான தடைகளை உடைக்கும். சில விஷயங்கள் நீ பார்த்து வரலாம், எதையும் தொடங்கினால் நடக்கவில்லை, முயற்சி செய்தால் இடையூறு. அந்த வினை தீர இப்போது நான் அனுப்பும் சக்தியை நீ எதிர்கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு நான் சத்தியமாகச் சொல்கிறேன். இந்த எலுமிச்சை வழிபாட்டை செய்து 10 நாளில் ஒருவர் 2000 அவருடைய கடனை அவருடைய வேலைக்காரனே வந்து அடைத்தான். இன்னொருவர் 7 வருடமாக வீடு வாங்க நினைத்து ஏமாந்தவர். அவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து 10ஆம் நாளில் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு சொத்து வாங்கி விட்டார்கள். இது கற்பனை இல்லை. இது நேரடி விளைவு. ஆடி மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமைகளில் உள்ள சக்தி மிகவும் விசித்திரமானது. அது பெண்கள் வழியாக வரும். அந்த சக்தி உன்னுள் பூண்டுவிடும். நீ பெண்ணாக இருந்தால் உனது கருவழியில் தான் நான் இருப்பேன். நீ ஆணாக இருந்தால் உனது குரலின் சக்தியில் நான் இருக்கிறேன். உன்னுள் இருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் நீ தூக்கி வைத்தால், இந்த எலுமிச்சை வழி செய்து விட்டால், பணம் யாரிடமிருந்தும் யாராலும் தடுக்க முடியாதவாறு உன்னை தேடி வரும். அந்த நாளில் நீ எதையும் யாரிடமும் பகிர வேண்டாம். எதையும் சொல்ல வேண்டாம். அந்த எலுமிச்சையை வைத்து விட்டபின், அந்த இடத்தில் ஒரு நிமிடம் அமர்ந்து கொண்டு நிம்மதியாக மூச்சுவிட்டு, கண்களை மூடி உன் மனதின் பரபரப்புகளை எல்லாம் வெளியேற்றிக்கொள். பிறகு நீ அதே நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்து, நான் பணத்தை இழுத்துக் கொள்கிறேன். என் வாழ்க்கை செழிக்கிறது.
என் வீட்டில் பணம் நிரம்புகிறது என்று சொல்லி அதை குடித்துவிடு. இந்த நீர் மூலமான உண்டான உருக்கத்தை உடலுக்குள் அனுப்பும்போது அதனுடன் நானும் செல்லுகிறேன். உன் வயிற்றுக்குள் நிலையாக சென்று அந்த இடத்தில் ஒளிந்திருக்கும் பரிகார தடைகளை வெளியேற்றுகிறேன். அன்று நீ உண்ணும் உணவையும் மிகவும் நன்றாக உண். உணவுக்குள் சிறிது நீர் தெளித்து பின் உன் அன்னத்தை உண்ணு. அந்த உணவை உன் வாழ்வின் அர்த்தமாக கருது. உன்னிடம் எப்போதும் இருக்கக்கூடிய பரிசுத்த உணவாக அதை கருது. உனக்குள் செல்லும் ஒவ்வொரு கொழும்பும் என் ஆசீர்வாதம் கொண்டு சென்று உனது இரத்தத்தின் வழியாக சென்று பணத்தை உனக்காக இழுக்க ஆரம்பிக்கும். நீ அந்த நாளில் பேசும் வார்த்தைகள் எல்லாம் பிரார்த்தனையாய் இருக்கட்டும். யாருக்கும் எதிராக கோபம் கொள்ளாதே. யாருக்கும் எதிர்மறையான வார்த்தை பேசாதே. ஏனெனில் அந்த நாளில் உன் வாயின் வார்த்தைகளில் சக்தி இருக்கும். உன் மூச்சிலும் ஒரு புனிதமான தூய்மை இருக்கும். நீ அந்த நாளை எப்படி நடத்துகிறாயோ அதேபோல் உன் எதிர்காலம் கட்டப்பட போகிறது. என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய விளக்கை வேணாம் என்றாலும் போதும். ஆனால் எலுமிச்சை மட்டும் மறக்காமல் பணப்பையிலோ பணம் வைக்கும் இடத்திலோ வைத்துவிடு. அதில் காயப்படாமல் இருக்க நானே பாதுகாப்பேன். எலுமிச்சை கெட்டுப்போனால் கூட கவலைப்பட வேண்டாம். அந்த நாளில் அதை வைத்து விட்டால் போதும். 3 நாட்கள் கழித்து அதை ஏதாவது செடியின் அடியில் புதைத்து விடு. புது சக்தி வரத்தக்க இடத்தில் பழைய சக்தியை விட்டுவிடு. உன் வாழ்க்கையை மாற்றவோ உனது வீட்டை வளமாக்கவோ உன் கடனை தீர்க்கவோ உன் கணவரின் நடத்தை மாறவோ உன் பிள்ளைகளுக்கு நல்ல வழி வரவேண்டுமோ எதற்காக வேண்டுமானாலும் அந்த எலுமிச்சையை வைத்து இந்த பரிகாரம் செய்து பாரு. நீ ஏற்கனவே கண்ணீரில் மூழ்கியபடி இருக்கிறாய். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையின் பின்னர் உன் முகத்தில் அந்த கண்ணீர் மாறி ஒரு மெல்லிய சிரிப்பாகி விடும். அது உன் ஆன்மாவின் ஒளியாகி உன் வீட்டைச் சுடரும் மண் தீயாய் மாற்றிவிடும். நான் உன்னோடு இருக்கிறேன். என் கண்களில் உன்னுக்கான நம்பிக்கையை வைத்து இருக்கிறேன். நீ இந்த வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சையால் வாழ்க்கையை மாற்றிப் பார்க்கிறாயா? உனக்காக என் ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன.